வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை டவுன் மேட்டுத்தெரு இந்து நாடார் சமுதாய மகமைக்கு பாதிக்கப்பட்ட அருள்மிகு அன்னை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் 27வது ஆண்டு கொடை விழா மற்றும் வருஷாபிஷேக விழா 26/4/2026 தேதி முதல் 29/4/2026 தேதி வரை நடைபெறுகிறது. 26/4/2026 தேதியன்று காலை அம்மனுக்கு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. மதியம் அன்னதானம் நடைபெற்றது. அன்னதானம் ஏற்பாடுகளை தொழிலதிபர்கள் நெல்லை மொத்த காய்கறி வியாபாரம் ASM அண்ட் பிரதர்ஸ் செய்திருந்தனர். மாலை 7 மணிக்கு சிறப்பு அலங்கார பூஜை நடைபெற்றது. பிறகு 8 மணிக்கு மேல் கும்மிப்பாட்டு நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை தலைவர் A. சண்முகசாமி நாடார், செயலாளர் A. ராஜபிரகாஷ் நாடார், பொருளாளர் SP முருகன் நாடார் மற்றும் கோவில் நிர்வாகிகள், விழா கமிட்டியார், வரிதாரர்கள் செய்திருந்தார்கள். அருள்மிகு அன்னை ஸ்ரீ பத்ரகாளியம்பாள் திருக்கோயில் இந்து நாடார் மகமைக்கு பாத்தியப்பட்ட அன்னை ஸ்ரீ பத்ரகாளியம்பாள் திருக்கோயிலில் கொடை விழாவை முன்னிட்டு 27வது ஆண்டு கொடை விழாவை முன்னிட்டு இன்று முதல் அன்னதானம் சீரும் சிறப்புமாக ஆரம்பமாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து காலை அபிஷேகங்கள், சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், பூஜைகள்லாம் முடிந்து இப்பொழுது அன்னதானம் ஆரம்பித்தது. அன்னதான உபயதார ASM பிரதர்ஸ் அண்ட் தொழிலாளர்கள். இதே போன்று மாலை 6:30 மணி 7:30 மணிக்கு மேல் கும்மிப்பாட்டு, முளைப்பாரி கும்மிப்பாட்டு நடைபெறுகிறது. பக்தர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நாளை அன்னதான உபயதாரர் ASM சமுத்திரகனி நாடார், ஆனந்தராஜ் நாடார், ஐஸ்வர்யா டெக்ஸ்டைல்ஸ், ASK பட்டு சென்டர், ஜெயின் சாரீஸ் குடும்பத்தார் அனைவரும் அன்னதானம் நடைபெறுகிறது. நாளை மறுநாள் கொடை விழாவை முன்னிட்டு ஊர் பொதுவாக அன்னதானம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாளை மாலை 6 மணிக்கு 4 மணி மேல் விளக்கு பூஜை, திருவிளக்கு பூஜை நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றின் மீது தீர்த்தம் எடுத்து விடப்படுகிறது. இரவு குடியளப்பு, அதாவது அம்பாள் அழைப்பு, காப்பு கீட்டு திருவிழா. அதனைத் தொடர்ந்து மாலை மறுநாள் காலை 8 மணிக்கு பால்குடம் எடுத்து வந்தவுடனே மகா சிறப்பு அபிஷேகங்களுடன் மதிய குடை நடைபெற இருக்கிறது. இதனுடைய தொடர்ந்து இரவு முளைப்பாரி வீதி உலா சுற்றி வருதல், தீர்த்தம் எடுத்து வருதல், தீச்சட்டி எடுத்து வருதல் திருவிழா நடைபெற இருக்கிறது. இரவு 12 மணிக்கு சாமப்படை குடப்படை திருவிழா நடைபெற இருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.